கடவுளுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னாலும் எனக்கு என்ன குறைவு, பசும்பும் வழிமீது அவர் என்னை இடைப்பார செய்வார் என்ற வசனத்திற்கு ஏற்ப நம்முடைய உண்மையிலேயே நம்முடைய மக்களை எல்லாம் கடவுளுடைய பாதைக்கும் அழைத்து வருகிற ஆயருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே ஆயரவர்கள் திருவிழா காலங்களிலே அளவுக்கு அதிகமாக வெளியே செல்வதில்லை, அந்த ஊர்களுக்கு செல்வதில்லை. அழைத்த போது முதலிலே மறுத்தாலும் கூட விடாப்பொடியாய் பற்றி கொண்டேன், ஆகவே வெற்றி பெற்றேன் என்று சொன்னது போல திரும்ப திரும்ப ஆயரவர்கள் தொலைபேசியை தொடர்பு கொண்டு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்ததன் நிமித்தமாக, தொந்தரவு நிமித்தமாக நம்முடைய இந்த திருப்பதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய நாளில் நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். மனமாற்றம் மட்டுமே அன்னையினுடைய பாதைக்கு விட்டு செல்லும் என்பதையும் அற்புதமாக நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆயரவர்களுக்கு உங்கள் சார்பாக, பொதுமக்கள் சார்பாக, இது பங்கு தந்தையர்களுடைய சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பங்கு சார்பாளர்களுக்கு பொன்னாடையாளர் தோற்றப்படுகிறது. என்னுடைய சகோதர குருக்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். நேற்றிரவு ஒருவர் சொன்னார், சாமி சின்ன ஆளா இருந்தாலும் நிறைய சாமியார் உங்களை தேடி வந்திருக்கிறாங்க என்று சொன்னார். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. சரி, நிறைய குருக்கள் வந்திருக்கிறார்கள் என்பது உண்மையிலே ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். என்னுடைய சகோதர குருக்கள், என்னுடைய நண்பர் குருக்கள், தோழமை குருக்கள், பக்கத்தில் இருக்கிறார்கள், முனியின் மைந்தர்கள் அனைவருமே இங்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே வந்திருக்கிற ஒவ்வொரு குருக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாம் கீழ்த்தட்டின் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். திருவிழா மிகவும் அருமையாக நடைபெற உதவியவர்கள், மறைமுகமாக உதவியவர்கள் அருள் சகோதரிகள். இவங்க அற்புதமாக இந்த பிள்ளைகளை எல்லாம் வழிநடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கணக்கு பிள்ளையை நாம் மறக்க முடியாது. 10 நாட்களும் அவருக்கு மிகப்பெரிய தலைவலி இருந்தாலும் கூட சிரமம் மேற்கொண்டு நன்றாக செய்துவிட வேண்டும், ஆண்டவருக்கு பணிபுரிய வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பணிகளை செய்து வந்திருக்கிறார். ஆகவே கணக்கு பிள்ளை அவர்களுக்கும் அவரோடு ஒத்துழைத்த ஈழ பணியாளர்கள், மற்ற சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் சொல்லி 10 நாட்களும் அருமையாக ஜெபம் சொல்லி நம்முடைய பக்தி முயற்சிகளில் நாம் ஈடுபட செய்த பாட்டி எமனி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமாக இந்த நாட்கள் மட்டுமல்ல, இந்த 10 நாட்களும் கூட மிகவும் முயற்சி செய்து பாடல்களை பாடிய முதல் பாடல் குழுவினருக்கும் 2ஆம் பாடல் குழுவினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியமானவர்களே, இந்த ஆண்டு இளைஞர்களுடைய ஆண்டு, இளைஞர்களுடைய ஆதிக்கம், இளைஞர்களுடைய பணிகள் அளவுக்கு அதிகமாக இருந்ததாக நான் உணர்ந்தேன். ஆகவே சிறப்பான விதத்தில் இளைஞர்களுக்கும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் இந்த ஆண்டிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பியர்கள் சிறப்பான விதத்தில் திருப்பதி வழிபாடுகளை சிறப்பித்தார்கள். பக்த சபைகள் பங்கு தந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமாக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஆகவே அந்த அன்பியர்களை சார்ந்த பிள்ளைகளுக்கும் அதனுடைய பொறுப்பாளர்களுக்கும் பக்த சபையை சார்ந்தவர்களுக்கும் நம்முடைய சார்ந்த நன்றி. அதிலும் குறிப்பாக இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை அமைத்து, ஒரு 40 பேர் கொண்ட குழுவை அமைத்து அதிலிருந்து ஒரு 5 பேரை நிதிக்குழுவாக தேர்ந்தெடுத்து இந்த விழா சிறப்பாக அமைவதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், அதிலும் குறிப்பாக அந்த விழா கமிட்டியினர், நிதி கமிட்டியினர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கின்ற இந்த தேர் திருவிழாவை எப்படியாவது காண வேண்டும் என்பதற்காக நம்முடைய மணியின் மைந்தர்கள் எங்கிருந்தாலும் சரி வருகை புரிகிறார்கள். வெளிநாட்டில் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, வெளியூரில் எந்த இடத்திலே படித்துக் கொண்டு பணிபுரிந்து கொண்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு கண்டிப்பாய் வந்துவிட வேண்டும் என்ற உணர்வோடு தாராளமாக உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே விடுதலை வாழ் மக்கள் எங்கிருந்தாலும் சரி, எங்கிருந்து வந்திருந்தாலும் சரி, அவர்களுக்கும் சிறப்பான விதத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா சிறப்பு அமைவதற்கு தாராள மனதோடு உதவி செய்த நன்கொடையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பஞ்சாயத்து தலைவர், உதவியாளர்கள், காவல்துறையினர்,
மின்சார வாரிய உதவியாளர்கள், பத்திரிகை நிபுணர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மின்சார நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய ஆலயத்தை வருடத்தால் மிகவும் அழகுபடுத்திய உட்புறமும் சரி வெளிப்புறமும் சரி வருடம் பூசிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ஒளிமொழி அமைத்துக் கொடுத்த நண்பர்களுக்கும், தேர்வை சரி செய்த அத்தனை நபர்களுக்கும், மீண்டுமாய் என்னுடைய ஆலய பணிகளை செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, நான் அளவுக்கு அதிகமாக உழைத்ததை விட என்னால் துணியோடு சொல்ல முடியும், என்னோடு இணைந்து பணியாற்றுகின்ற இணை பணியாளர்கள் அருள்தந்தை சகாயராஜ், அருள் சகோதரர் ரோஜ், இவர்கள் இருவரும் உண்மையிலே என்னை விட அளவுக்கு அதிகமாக உழைத்தவர்கள். நான் அளவுக்கு அதிகமாக வேதனைப்பட்டதை விட அவர்கள் அளவுக்கு அதிகமாக வேதனைப்பட்டு எப்படி இருந்தாலும் சரி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வோடு நிறைய காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு, நம்முடைய சகோதர குருக்களுக்கு, என்னோடு இணைந்து பணியாற்றிய குருக்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாக நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நம்முடைய கைத்தட்டல்கள் மூலமாக அவர் இருவருக்குமே நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் ஒருவரை ஒவ்வொருவருக்கும் திருவிழா நம் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரியாக 6 மணிக்கு தேர்பவனி ஆரம்பமாகும். சரியாக 6 மணிக்கு தேர்பவனியானது ஆரம்பமாகும். பிரியமான மக்களே, யாருக்கு நன்றி கூறினாலும் ஒரே ஒருவரை மட்டும் மறந்துவிட முடியாது. வங்கியினுடைய இதயமாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர், திருவிழாவினுடைய மூளையாக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் யாரு? பாசத்திற்குரிய உங்கள் தந்தை ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். பிரியமானவர்களே, திருவிழா தொடங்கியது முதல், பங்கு தந்தையாக பொறுப்பேற்றது முதல், மறுவாரத்திலேயே திருவிழாவுக்கு பங்கு தந்தையை சந்தித்து திருவிழாவை கொண்டாட ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள். தந்தையை முழுமையை செலுத்தினார்கள். இடைஞ்சல்கள், இன்னல்கள், இடர்பாடுகள், துயரங்கள் இருந்த பொழுதிலும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்ற உரிமையோடு பல நாள் வேதனைப்பட்டது உண்டு. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் சாப்பிடாமல் இருந்தது உண்டு. ஒரு சிலர் முந்திக்கொண்டு பங்குத்தந்தை கஷ்டப்படுத்தியது உண்டு. இருந்த பொழுதிலும் எந்த சூழ்நிலையிலும் திருவிழா தடைபட்டு விடக்கூடாது, சிறப்பாக நடந்த வேண்டும், எல்லா காரியங்களிலும் உள்மூச்சோடு செயல்பட வேண்டும் என்று பங்குத்தந்தையர்கள் செயல்பட்டார்கள். உடன்படியாளர் பங்குத்தந்தையோடு இருந்த அனைத்தையும் அனுபவிப்பேன் என்ற முறையில் கூறுகிறேன். பங்குத்தந்தை தூங்காத நாட்களும் உண்டு. இருந்த பொழுதிலும் முழு வீச்சோடு செயல்பட்டு திருவிழாவை நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாசத்திற்குரிய பங்குத்தந்தை அவர்களுக்கு தந்தை சொல்லுவாங்க, சின்னசாமியுமாகும். உயரத்தில் சின்னசாமியாக இருந்தாலும் உள்ளத்தில் பெரிய சாமி என்பதை யாரும் மறுத்து விடவோ மறந்து விட முடியாது. ஆகவே கரகோஷம் தந்தையவர்கள் நமது மனமான நன்றியை இதே போன நன்றியை வெளிக்காட்டிக் கொள்வோம். அன்புமிக்க இறைவா, உன் திருவாயின் அன்னையை நினைவு கூறுகின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மேற்கொள்ளும் பணியுணவில் பங்கு கொள்கின்றோம். நாங்கள் உண்மை பயந்து வேண்டுவது உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்ப்பதை அனுபவித்து வளரும். உங்களுடைய அருள் இறைவா, நாங்கள் மகிமையடையும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆசிரியர்களும் புனித லூர்து மரியாளில் வழியாக பிறந்த திருமகன் வழியாக நம்மை நீக்க திருமணம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக.
பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் பின்னர் கொடைகளை பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பார்.